நிஜமாவே ஒரு சினிமாவை தூக்கி வச்சுட்டு ஒரு தனி மனிதராக நீ அவரை ரசிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஐ திங்க் ஐ மிஸ் ஃபேன். நிறைய இடங்கள்ல நீங்கள் அவரோட உடம்பை எப்படி குறைச்சாரு அப்படின்னு யாரும் என்னென்னமோ பேச. பட் அதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மாதம் இஸ் ஹேட் ஒன்லி ஒன் சூப் அண்ட் ஒன் சாலட் டே. இந்த டே ஒரு சூப்பு கொஞ்சம் சாலட் அதை பிச்சு 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 நாள் ஃபுல்லாக சாப்பிட்றாரு. அவ்வளோதான் சார். எஃப்ஒனை பற்றி ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன் சார். தயவு அவரை வர சொல்லுங்க. என்ன சொன்னார்? அது இல்லை, அது ஸ்டெராய்டு தான். குட் பேட் அக்லி ஃபுல் ஆன் ஸ்டெராய்ட்ஸ் தான். டாட்டூ லுக்கு அவரோட அந்த டைட்டிலே சஜஸ்ட்ஸ் தட் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து சும்மா ஒருத்தர் ஃபேனுன்னு சொன்னால் அவரோட நமக்கு சான்ஸ் கிடைக்குன்றதுக்காக பேசுகிற ஃபேன். சும்மாவே ஆதிக் பேசினா சிம்பு மாதிரி தான் இருக்கும். ஆமாம், சும்மாவே ஒரு ஏகே ஃபேன் தான். இப்படி அறுத்துக்கிட்டா அப்படிதான் அந்த லெவலில் தான். ஹி லவ்ஸ் அண்ட் அடோர்ஸ் அண்ட் செலிப்ரேட்ஸ். ஸோ இது ஒரு பெரிய ஃபேன் பாய் சம்பவமாக ஒரு ஃபேன் சர்வீஸாக தான் இருக்கும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. ஓகே, அபிஷேக் ராஜ் அவர்களே வணக்கம். ஃபார்மல் வணக்கம் வச்சுதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து அஜித் குமார் அவருக்கு என்ன ஒரு 2 வருஷம் ஆகலன்னா 2 வருஷம் கிட்டத்தட்ட 3 வருஷம் அந்த ஒரு இதுக்கு அப்புறமா ஒரே வருஷத்துல 2 படம், விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி. அண்ட் இப்போ ஒரு அடுத்த படம் கமிட் ஆகிற வரைக்கும் ரேஸ், அதாவது ரேஸ் முடிச்சுட்டு தான் அடுத்த படம் கமிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறதுலேயே சொல்லிட்டாரு. துபாய் அந்த கிரேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹவ் வாஸ் தட்? அந்த மூமெண்ட்ல எப்படி இருக்கு? சமீபத்தில் பிரசன்னாவோட நம்ம ரெகுலராக மீட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம இந்த ஜிபியோட அப்டேட்ஸு ஜென்ரலாக அங்கே செட்டில் என்ன நடக்குதுன்றதெல்லாம் நான் ஷேர் பண்ணுவேன், கேட்டு தெரிஞ்சுப்பேன். அதாவது நிஜமாவே ஒரு சினிமாவை தூக்கி வச்சுட்டு ஒரு தனி மனிதராக நீ அவரை ரசிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஐ திங்க் ஐ எம் இஸ் ஃபேன். சொன்ன விஷயங்கள் வச்சா ஜென்ரலா சொன்ன விஷயங்கள், அவர் லைஃப், அவர் வாழ்கிற விதம், அவர் ப்ராக்டிஸ் பண்ணுற சில ரொட்டீன்ஸ். அதாவது நம்ம ரீசெண்டாக கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். அது யூ ஷுட் லேர்ன் டு கம்பார்ட்மெண்டலைஸ் லைஃப் அண்ட் லிவ் இட் டு த ஃபுல்லஸ்ட் லைக் ஏகே. தனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணார், அழகான 2 குழந்தைங்க, ஆரோ மாடலிங்கு, குக்கிங்கு, ஷூட்டிங்கு, கார் டிரைவிங். லுக் அட் த வே ஹி லிவ்ஸ் லைஃப். இப்போது நிறைய பேர் நினைக்கலாம் என்ன ஒரு ரசிகர்களை மீட் பண்ண மாட்டாரு, ரசிகர் மன்றம் நடத்த மாட்டாரு. கான்யே வெஸ்ட் மாதிரி ஒரு எப்படி நான் சொல்கிறேன்னா இன் அ குட் வே, அவர் இன்டர்நெட்டை ரொம்ப முன்னாடியே கிராக் பண்ணிட்டார். ஓகே, ஹீ நியூ ஹவு டு ப்ரொஜெக்ட் அண்ட் பேக்கேஜ் ஹிம்செல்ஃப். அண்ட் அவர் ஒரு வே ஆஃப் லைஃப்பை பிலீவ் பண்ணுறாரு. அதை வந்து அவர் கையாளுற விதம் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது. நிறைய இடங்கள்ல நீங்கள் அவரோட உடம்பை எப்படி குறைச்சாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்கல்ல. பட் அதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தேன்னா, அவர் இப்போ ரோலுக்கெல்லாம் தன்னை ஒன்றும் பெருசாக யோசிக்கிற மாதிரி தெரியல. ஐ ஹவ் டு கெட் இன் டு த கார் பெஸ்ட் ஷேப்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மாதம் இஸ் ஹேட் ஒன்லி ஒன் சூப் அண்ட் ஒன் சாலட் டே. அவ்வளோதான். இந்த டே ஒரு சூப்பு கொஞ்சம் சாலட் அதை பிச்சு 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 நாள் ஃபுல்லாக சாப்பிட்றாரு. அவ்வளோதான். ஹி ஜஸ்ட் ஷ்ரிங்க் ஆயிருக்காரு அப்படியே. See, for the race, for the to get ready. And nobody needs to tell me what to do, what not to do. அது வந்து இது வரைக்கும் பண்ண பஞ்ச் டெலாக கூட அது பெட்டராக அவர் படங்களில் பேசின வசனங்களோட இது பயங்கர கிளாஸாக அப்படியே ஓட மேன் பார்க்குறதுக்கு அப்படியே ஜார்ஜ் க்ளூனி மாதிரி அப்படியே அந்த நுனிநாக்கில் இங்கிலீஷ் பேசிக்கிட்டு. அண்ட் he is relatively moved to Dubai also. So he believes in a way of life. And one thing that you will learn from him is உங்களை பற்றி நினைக்க ஆரம்பிங்க, வேலை பாருங்க. அது ஒரு ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கு. அண்ட் அவரோட பழைய இன்டர்வியூஸ் எடுத்து பார்த்தாலும் அப்போ சொன்னதை தான் இப்பயும் சொல்றாரு. அதை தான் அவர் ப்ராக்டிஸ். சும்மா எங்கள் அக்கா ஜென்ரலாக சொல்லுவா, ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரீச்னு. ஒரு விஷயத்த நீ வந்து நடைமுறைக்கு கொண்டு வராமல் மற்றவங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணக்கூடாது. அந்த விதத்தில் ஹீ சம்படி ஹூஸ் லிவிங் தட் கைண்ட் ஆஃப் அ லைஃப் வேர் இஸ் ஏபிள் டு ப்ராக்டிஸ் வாட் ஹீ ப்ரீச்சஸ். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த விஷயம் தான். இப்போ அவரோட இன்டர்வியூ, ஏகேவோட இன்டர்வியூ கிடைக்காதா அது கிடைக்காதான்னு ஒன்று இருக்குது. நம்மள மாதிரி ஆட்களுக்கு இருக்கும். பட் அதை கண் கூட பார்க்கறது ஒன்று இருக்குல்ல. அது இன்டர்வியூவில் அவர் பேசுகிற ஸ்டைல் என்ன பேசுவார் அப்படிங்கும்போது அது எனக்கு பார்க்கும்போது நீ என்ன வேணா பேசிக்கிங்க தலை, பார்த்தா போதும். தலை கூப்பிட சொல்லிட்டாரு, என்ன வேணா பேசுங்க ஏகே, பார்த்தா போதும் அப்படின்னு இருக்குல்ல. அந்த இன்டர்வியூஸ் கைண்ட் ஆஃப் அது பார்க்கும்போது பாருங்க, இஸ் நாட் ஈவன் அ கிராஜுவேட், காலேஜ் கூட போகல. ஆனால் பி சிதம்பரம் மாதிரி இங்கிலீஷ் பேசிக்கிட்டு சசி தரூர் மாதிரி. அவரோட நிறைய அவர் முன்னாடி சந்தானத்துக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூ, அப்புறம் கோபிநாத் அவர்களுக்கு கொடுத்த இன்டர்வியூ, அதுலேயுமே வந்து அப்போவே பயங்கரமாக அவரோட சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். செனாவோட ஃபேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு லூயிஸ் ஹாமில்டன், ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் லூயிஸ் ஹாமில்டன். லூயிஸ் ஹாமில்டனுக்கே ஒரு குருநாதர் மாதிரி அவர் செனான்றவர் இறந்துட்டார் சின்ன வயசுலேயே. ஒரு பிரசிலியன். ஸோ அன்பிலீவபிள் டேலண்ட் தட் ஹி இஸ் காட் ஃபார் த வேர்ல்ட் ஆஃப் ரேசிங். ஆனால் அந்த வெள்ளைக்காரனை பார்த்து பொறாமையாக இருந்துச்சு. முன்னடா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான், நம்மளடா பேசணும் அப்படின்ற மாதிரி.
நான் முன்னாடி 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே சுரேஷ் சந்திரா சார்ட்ட சொன்னேன், சார் F1 பற்றி ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன் சார், தயவு செஞ்சு அவரை வர சொல்லுங்க. என்ன சொன்னாரு? சரி சிரிச்சாரு, வேற என்ன. பட் அது ஆசை இல்லை, பெரிய ஆசை இல்லை எல்லாரும். அது ஒரு பெரிய பக்கெட் லிஸ்ட், லைக் கெட்டிங் டு டாக் டு சம்படி லைக் அஜித் குமார். ஃபேன்ஸ் வைஸ் பார்ப்போம். இப்போ விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி ரெண்டுமே 2 வேரியேஷன். இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபிளிக் ஆக்ஷன் த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் மகிழ் திருமணி அவரோட ஸ்டைலில், அது வந்து கம்ப்ளீட்டாக இறங்கி அடிக்கிற ஒரு ஸ்டைல் மாதிரி இருக்கு. கம்மிங் டு மூவி நான் வந்து அது ஃபுல்லாக அது ஸ்டெராய்டு தான். குட் பேட் அக்லி வந்து ஃபுல் ஆன் ஸ்டெராய்ட்ஸ் தான். டாட்டூ லுக்கு, அவரோட அந்த யூனோ டைட்டிலே சஜஸ்ட்ஸ் தட் யூனோ. பட் அது என்ன மாதிரியான கதை களத்தில் பார்க்க போகிறோம், அது வந்து ஒரு ஹேஸ்ட் ஃபில்மா, இல்லை அது ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா, இல்லை அது ஒரு கேரக்டர் ட்ரிவன் ஃபில்மா, we don't know, it's too early to talk about it. பட் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து சும்மா ஒருத்தர் ஃபேனுன்னு சொன்னால் அவரோட நமக்கு சான்ஸ் கிடைக்குன்றதுக்காக பேசுகிற ஃபேன் இல்லை. ஓகே, சும்மாவே ஆதிக் பேசினா சிம்பு மாதிரி தான் இருக்கும். ஆமாம், எஸ்டிஆர் மாதிரி தான் பேசுவார். ஒரு சும்மாவே ஒரு ஏகே ஃபேன் தான். அப்படி அறுத்துக்கிட்டா அப்படிதான், அந்த லெவலில் தான். ஹீ லவ்ஸ் அண்ட் அடோர்ஸ் அண்ட் செலிப்ரேட்ஸ் அஜித் குமார். ஸோ இது ஒரு பெரிய ஃபேன் பாய் சம்பவமாக, ஒரு ஃபேன் சர்வீஸாக தான் இருக்கும். பட் வித் த ரைட் கைண்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் தட் மேக்ஸ் த ஃபிலிம் கிரேசி. பிகாஸ் நம்ம டைம் லூப்லாம் பார்த்துருக்கோம், பட் அது ரொம்ப வித்தியாசமாக ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு பக்குவத்தை ஆதிக் அடைஞ்சிருக்காரு த்ரூ மார்க் ஆண்டனி. வித் விஷால் அண்ட் எஸ்ஜே சூர்யா வாட் ஹி வாஸ் ஏபிள் டு அச்சீவ். Good Bad Ugly definitely he'll be capable of doing it. And according to me, Magid Thirumeni is one of those very few directors who can't do a bad film. Yes. The film will be average to great. அது பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் எடுத்து வச்சிருவோம், ஆனால் படம் சூப்பர் படம். The average to great-ஆ இருக்கும் கன்ஃபார்மாக. ஐயோ என்னால் பார்க்கவே முடியல, என்னால் உட்காரவே முடியல. He has a very interesting way of presenting films. So நான் வந்து ஒரு ஸ்பீல்பர்கோட 2வது படம், அந்த படம் பேர் டியூவல். இன்சூரன்ஸ் ஏஜென்ட் காரில் போயிட்டு இருப்பான், பின்னாடி ஒரு லாரி மட்டும் இருக்கும். ஸோ இது அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரோட் மூவி தான். யாரோ வராங்க, அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு கேங்கு. ஸோ அண்ட் ஆல்சோ ஓம் பிரகாஷ், லைக்கா, they all kind of aligned. And Magid spent so much இந்த படத்துக்காக. எஃபர்ட்ன்றது அந்த வார்த்தையே நான் ரொம்ப பழசாயிடுச்சு. இன்னும் எவன் தான் எஃபர்ட் போடல. ஸோ அந்த விதத்தில் வந்து விடாமுயற்சியுமே ரொம்ப நாளாக ஐ திங்க் தேர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். ஏன்னா இப்போ நான் ஓம் பிரகாஷ் சார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அசர்பைஜான் போயிட்டு ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் வேறு ரொம்ப நாள் கேப் விட்டு திரும்ப அடுத்த ஷெட்யூல் போனால் பாலைவனமே அப்புறம் ஃபுல்லாக காஷ்மீர் மாதிரி இருக்கும். ஓகே, இதெல்லாம் கண்டினியூட்டியோடு எடுக்கிறதுலாம் பெரிய சேலஞ்ச். அதில் ஆக்சுவலாக நம்ம ஒரு நம்ம சுப்பு சார்ன்னு சொல்லுவாங்க, அவர் தான் இபி, நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இட் டேக்ஸ் லாஜிஸ்டிக்ஸாகவே இந்த படம் ஒரு பெரிய சேலஞ்சு. அண்ட் இட்ஸ் நைஸில் அவர் அந்த செட்டில் இருக்கிற ஆட்கள் எல்லாரோடையும் அவர் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, அவங்களுக்கு ஒரு லைஃப் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாரு. இதுக்கு நடுவில் ஒரு பைக் ட்ரிப் போகிறாரு, அதை ஒரு டாக்குமெண்ட்ரியாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் குவைட் எக்ஸைட்டிங் டு see him அந்த லெவலில் வேர் யூனோ if I continuously do films, I'm going to make more money. And if I keep making money, then I will have other aspirations. I think ஒரு லாஸ்ட் 10-15 வருஷமாகவே அவர் டியூன் பண்ணிட்டார் நம்மளை. என்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்காத, இப்படிதான் நான் இப்படிதான் ஓகே அப்படின்ற அந்த மீட்டர் மெயின்டைன் பண்ணுறதே டேக்ஸ் ஒன் லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் அந்த சொன்னீங்களே அந்த ஸ்பாட்டில் இருக்கிற அந்த கண்டினியூட்டி ஒன்று இருக்குது, பட் பழகிற விதம் ஒன்று இருக்குது. ஆர்ட் டைரக்டர் மிலன் அவர்கள் இறந்தப்போ அஜித் அவர்கள் பண்ண விஷயம் அப்படிங்கிறது, அது ஷாக் ஆகி பாடிங்க கொண்டு வரதுக்கு அஜித் சார் எவ்வளோ ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ப்ராசஸ்லாம் அதுவும் கேட்கும்போதெல்லாம் இதெல்லாம் நம்ம வெளியில் பேசுகிறோம்ல, அதுவே அவர் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் அடிப்படை, திஸ் இஸ் பேசிக், இட்ஸ் ஹியூமன் நேச்சர். இது எதுக்கு நீங்கள் இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்கன்னு யோசிக்கிற வாய்ப்பு இருக்குது. சரி, ஆக்சுவலாக துருவ நட்சத்திரம் ஷூட்டிங் போது மொத்த கேங்கும் எங்கேயும் மாட்டிக்கிட்டாங்க டர்க்கியில், பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ ஒரு க்ரூ வெளியில் போய் மாட்டுறதுன்றது வந்து பெரிய படங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நடந்துச்சுன்னா பேப்பர் ஒர்க் ஹெவி, லாட் ஆஃப் இஷ்யூஸ் திரும்பி வருது. மிலின் சார் வந்து அவரோட ஒய்ஃப் தான் கங்குவா டேக் ஓவர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த படமும் பேரிழப்பு தான். He is a very fine gentleman. Like he knows what to do, what not to do. I like the way he keeps his life very private. துருவ நட்சத்திரம் இது சொல்லிட்டு, துருவ நட்சத்திரம் இதே மாதிரி தான். ஷூட்டிங் ஸ்பாட் போய் ஏதோ பர்மிஷன் இல்லாமல் எல்லாம் டர்க்கியில் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு பாதுகாப்பே இல்லாத வேற ஒரு நாட்டில் நீ இருக்க, எதாவது நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ ஐம் சேயிங் அதெல்லாம் வந்து டெக்ஸ். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய நேரத்தில் வெளிநாடு போகும்போது அவர் வெள்ளைக்காரன் நினச்சிக்கிறானு போல. அதனால் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக பேசி ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடுறாரு. அதுவும் டு சீம் அது ஒரு பிளேசரில் வரது போகிறது எல்லாமே, அதாவது எல்லாமே ஒரு வே ஆஃப் லைஃப். அவர் லைஃப்பை வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக அப்ரோச் பண்ணி திஸ் இஸ் ஹவ் ஐ கோ அபவுட் லைஃப் அப்படின்றதுல வந்து தெளிவாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சூர்யா சார் மட்டும் இது வந்து இது எல்லாருக்குமே இருக்கிற ஒன்று, இந்த செட்பேக் அப்படிங்கிறது பண்ணி மறுபடியும் எந்திரிச்சு வரது ஒன்று இருக்கும். எவ்ரிவன் வாஸ் எக்ஸ்பெக்டிங் அட் கங்குவா அதை பண்ணிடும் அப்படின்னு, திரும்பி தியேட்டரிக்கலாக வந்து ஒரு பெருசாக பண்ண போகிறோம், பெருசாக பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஆப்வியஸாக அவரோட பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தோம், பட் சம் கிளிச்சஸ் அண்ட் ரைட்டிங்கில் அது இருந்தது பார்த்தோம். வாட் இஸ் த ரீசன்? ஏன்னா எனக்கு என்னென்னமோ சொல்கிறாங்க, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த செட்பேக்கு இதுதான் இது 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 அப்படின்லாம் சொன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது உங்களுக்கு
கெஸ் பண்ண முடியுதா இதுதான்? இப்போ பார்க்குற படத்தை பார்த்து அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம கிரிட்டிக் பண்ணுறது ஒன்று. ஓகே ஓகே. அதை சுற்றி நடந்த சில விஷயங்களை ஒரு 1.5-2 வருஷமாகவே தனஞ்சயன் சாரும் ஞானவேல் சாரும் அந்த படத்தை பற்றி பேசி 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 ஒரு ப்ரெப் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். அது அவங்க மனசார அந்த படத்தில் ஈடுபட்டதுனால ஒரு ஓனர்ஷிப் எடுத்து பண்ணுறாங்க. பட் இட் இஸ் பெட்டர் டு நாட் டாக் தட் மச். பேசலாம், தப்பு இல்லை. அதுக்குன்னு ஒரு லெவல் இருக்குல்ல, ரொம்ப போட்டு அதை மிகைப்படுத்தி தூக்கி நிப்பாட்டி. இப்போ யாராவது, அதுதான் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு மேடையில் சொல்லியிருப்பார், நாங்கள் பேச மாட்டோம், எங்கள் படம் பேசுவோம். இப்போ ரெட்ரோ பேசும். கங்குவான்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த படமாக அப்பார்ட் த லவுட்னஸ், புட் அசைட் த லவுட்னஸ் அண்ட் தென் பாடல்கள் மூலமாகவே பெரிய பெரிய எமோஷன்ஸை கடத்தினது. அப்புறம் அந்த குழந்தைய அது ஒரு பையனா பொண்ணான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அது என்ன மாதிரி கேரக்டர் தன்மைன்னு தெரியல. அண்ட் அந்த ஹோல் கோவா போர்ஷன் தேவையா அப்படின்லாம் நிறைய கதையை பற்றி நம்ம படத்தை பற்றி மட்டும் பேசுகிறோம்ல. சிறுத்தை சிவா இஸ் அ ப்ரூவன் டைரக்டர். சம்படி ஹூஸ் ஒர்க் வித் ஆல் பிக் ஹீரோஸ் எக்ஸப்ட் விஜய் தோ. ஸோ அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிற ஒரு டைரக்டர் ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறாரு. ஞானவேல் ராஜா ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அ பர்சனாலிட்டி. இஸ் ஃபுல் ஆஃப் லவ் ஃபார் சினிமா. அவர் வந்து ஒன்றும் கிடையாது. கார்த்திக் சாரோட ஒரு கிளாஸ்மேட், லோயலா காலேஜில் படித்த ஒரு பையன், அவ்வளோதான். அவன் வந்து அவங்க வீட்டில் ஏதோ பெட்ரோல் பங்க் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு அப்படி ஒரு கட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரேர் சினிமாவில். அது அப்படி எமோஷ்னலாக இருக்கிறவங்க தான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுவாங்க. சம்டைம்ஸ் அந்த வார்த்தைகளே வேறு மாதிரி ப்ளோ அப் ஆயிரும். ஏதோ ஒரு நேர்காணலில் என்ன சார் இவ்வளோ பண்ணுமான்னு உடனே நீங்கள் என்னங்க 500 1000 கோடி 2000 கோடி சொல்லுங்க, ஏன்னா ஒரு வேடிக்கையாக தான் சொன்னார். அதை உடனே சீரியஸாக எடுத்துக்கிட்டு இப்போ அது ரிலீஸ்க்கு அப்புறம் தனஞ்சயன் சார் வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூவில் வந்து இல்லை நாங்கள் படத்தை பார்க்கல, ஜஸ்ட் டூ மச் இன்ஃபர்மேஷன் அட் த சேம் டைம். இவங்க எல்லாருமே ப்ரூவன் ஒரு ஸ்டாண்டில் இல்லை. அப்படி ஒரு படத்தை பற்றி ஒரு முன்கூட்டியே வந்து இது என்ன அரசியல் கட்சியாக நம்ம போயிட்டு அறிக்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ண விஷயத்தெல்லாம் திரும்ப காட்டுறதுக்கு இட்ஸ் நாட் நெசசரி. ஸோ எல்லாருக்குமே கங்குவாவில் ஒர்க் பண்ண எல்லாருமே ஒரு விஷனோட அலைன் ஆகி அவ்வளோ உடல் உழைப்பு அவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணி இருந்திருப்பாங்க. பட் ஒன் திங் இஸ் சிவா சாரோட அந்த பழைய லவுட்னஸ் இப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணல. யூ ஹேவ் டு கோ பாஸ்ட் தட். இதை வந்து ஒரு அப்போ கேலப்டோ மாதிரி எடுத்தா இந்த படம் பார்க்க எப்படி இருந்திருக்கும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே யூ ஹேவ் அ பெர்ஃபார்மர் லைக் சூர்யா. அவர் வந்து ஒரு களிமண் மாதிரி அவரை வச்சு நீ என்ன வேணா பண்ணலாம். அதை வந்து பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். they know what went wrong, what could have been better. அதெல்லாம் பட் என்னன்னா ஒரு ப்ரெஜுடிஸ் வந்துடுது. நீ ஓவரா பேசுகிற, அதனால நான் அவனை செய்வேன். அண்ட் இப்போ இண்டஸ்ட்ரி ஆட்களோட வெளியில் சினிமா பார்க்குற ரசிகர்கள் ஜாஸ்தி பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போ படம் பார்க்கும் போதே அவங்களுக்குள்ள இருக்கிற டேரக்டர், அவங்களுக்குள்ள இருக்கிற ஆக்டர், அவனுக்குள்ள இருக்கிற எல்லா ஆட்களுமே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோட தான் நீ படத்தை பார்க்குறேன். அந்த மிஸ்யூன்னு ஒரு சித்தார்த் படம் பார்த்தேன், ஒன்றுமே ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. ஓகேடா ஏதோ அங்கே போயிட்டு இங்கே வந்து நோலன் எஃபெக்ட் இல்லை, இங்கே ரோஷமான எஃபெக்ட் இல்லை, இங்கே வந்து ஷார்ட் டிவிஷன் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், டிஎல்லாம் கொஞ்சம் டேக்கியாக இருக்குது, பேக்ரவுண்ட்ஸ்க்கு டே நல்ல பாசிபிள். ஐ எம் சேயிங் அதெல்லாம் தாண்டி ஈவன் பிஃபோர் யூ ட்ரை டு ரிவ்யூ அ ஃபில்ம், உனக்குள்ளே இருக்கிற ஒரு அந்த 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 கான்டென்ட்டை ரசிக்கிறவன் தான் ஃபஸ்ட்டு படம் பார்க்குறேன். உனக்குள்ளே இருக்கிற சினிமா ரசிகன் தான் அந்த படத்தை பார்க்குறேன். அப்போ இந்த உலகத்தில் என்டர்டெயின்மெண்ட் மீடியம் எவ்வளோ இருக்குது. தாய்லாந்து போகலாம், ஆம்ஸ்டர்டாம் போகலாம், நீ போய் எங்கேயா போய் கஞ்சா அடிக்கலாம், இல்லை நீ வந்து ஸ்கை டைவிங் பண்ணலாம். அது ஸோ மெனி வேஸ் ஃபார் யூ டு கெட். பட் ஏன் சினிமான்ற ஒரு என்டர்டெயின்மெண்ட் இன்னும் ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருக்கு? ஏன்னா அந்த கதைகள் மூலமாக உனக்கு ஒரு நெருடல் ஏற்படுது. ஒரு அந்த ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிற வீட்டுக்கு, அது அப்படிப்பட்ட ஒரு மீடியம். அந்த தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு லெகசி இருக்குது. 100 வருஷ தமிழ் சினிமாவில் எத்தனை கதைகள், எத்தனை கதைக்களங்கள், இவ்வளோ லெஜெண்ட்ஸ். ஒரு இண்டஸ்ட்ரியில் அதிகபட்சமான லெஜெண்ட்ஸ் இருக்கிறாங்க தமிழ் சினிமாவில் தான். ஓகே ஓகே. எல்லா ஃபீல்டுலேயும் இப்போ ஒரு போஸ்ட் டிசைன் எடுத்தால் டோனி ஜான், நடிகர்களில் எவ்வளவோ பேர், இசையமைப்பாளர்கள் எவ்வளோ பேர். அண்ட் லுக் அட் த வால்யூம். 1500 படங்கள் மேலே பண்ண இளையராஜா, மனோரமா, ஆச்சி, நாகேஷ் 2 பேருமே 1000+ ஃபிலிம்ஸ். லேடி கொமீடியன்ஸ் அதிகபட்சமாக இருக்கிற இண்டஸ்ட்ரி நம்ம தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது நமக்கு. அப்படிப்பட்ட ஒரு மீடியம் இது. அதை போய் ஜாலியாக கன்சியூம் பண்ணுறது, அது நடுவில் கன்ஸ்ட்ரக்டிவாக என்ன நம்ம பேசி டிபேட் பண்ணி என்ன நேர்காணல் மூலமாக என்ன சொல்ல வரோன்றதெல்லாம் அடுத்து போய் அதில் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். பட் டு பிகின் வித் இட் இஸ் an art form and it's an entertainment medium. சூர்யா அவர்களுக்கு தெரியாதா? இண்டஸ்ட்ரியில் இருக்காரு. அவரோட முதல் 25 படங்களை நீ எடுத்து பார்த்தோன்னா நிஜமாவே செம வெரைட்டி இருக்கும். வேறு ஒரு பயங்கர கமர்ஷியலாக பண்ணால், அப்புறம் ஒன்று ஆட்சியாக பண்ணுவார், பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பண்ணுவார். இஸ் அ கிரேட் ஆக்டர். எந்த ஒரு நேஷ்னல் அவார்ட் வினிங் ஆக்டர். இஸ் அ கிரேட் ப்ரொடியூசர். இன்னும் மிகப்பெரிய கமல் ஃபேனுன்றதுனால அவருக்கு உள்ளேயே ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கும். கமல் சார் இந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன கொடுத்தாரோ அதில் ஒரு 10% நம்ம கொடுக்கணுண்டான்றத ஒரு இலக்கா வச்சுக்கிட்டு தான் அவர் வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருப்பார். ஸோ அதனால் அவரு சொல்லியிருக்காரு நிறைய இடத்துல. ஸோ கங்குவா இஸ் ஜஸ்ட் அ பாசிங் க்ளவுட். இதுக்கப்புறம் அடுத்து என்னன்றது தான் ரெட்ரோ இருக்குது, வாடிவாசல் இருக்குது, அடுத்து வருது ஆர்ஜே பாலாஜி போயிட்டு இருக்கு ட்ரீம் வாரியரில்.
ராகேஷ் ஓம் பிரகாஷ் மேரா படம் ஒன்று பேசிட்டு இருக்காங்க. ஸோ குட் திங்ஸ் லைனப் ஹேப்பன். ப்ராமிசிங்கான லைன். அதனால எல்லா பெரிய டைரக்டர்ஸ் டீம் ப்ராஜெக்ட்ஸும் அவரோட தான் இருக்கும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.